திமுக ஆட்சியில் நடந்தது என்ன? உண்மையை பேசுனா சேர் எடுத்து அடிக்க வேண்டியது, மண்டையை உடைக்க வேண்டியது, உங்கள் ஒப்பம் கோமணத்தை தாண்டா நீங்கள் பிறந்தன்னு கேட்க வேண்டியது. இதுதான் திமுக ஆட்சியோட லட்சணம். இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக தமிழகத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், மானத்தை நாங்கள் தான் காப்பாற்றுறோம், தமிழை நாங்கள்லாம் ஒன்றுமெல்லாம் போயிருக்கோங்க. பொய்யை பேசி பேசி உருட்டுன்னு உருட்டி 50 வருஷம் ஓட்டிட்டான். கேட்கறக்கு ஆள் இல்லை, கேட்குற கட்சி இல்லை. இப்போ கேட்குறக்கு நாம் தமிழ் கட்சி இருக்குது, பேசுறதுக்கு மீடியா இல்லை. இப்போ பேசுறதுக்கு நியூஸ் தமிழ் மீடியா வந்து எல்லாத்தையும் இப்போ பேச விட கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பேச விடங்காட்டி எல்லா உண்மையும் உடையுது. இவனுக்கு அப்படியே பேச விட்டா நம்ம திரும்ப ஆட்சி கட்டில் உட்காரவே முடியாது, கட்சியை அழிச்சிருவாங்கன்னு இப்படி தெரிஞ்சுதான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவனே பிடிச்ச மண்டையை உடைக்க வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது, பிரச்சனை பண்ண வேண்டியது, கோமணத்தை பிறந்தான்னு கேட்க வேண்டியது. அதான் நேர்மையும் தான் பேசலாம், நேர்மையும் தான். என்ன அவர் நீ நிறைய சொல்கிற அமைதியாக குறைச்சோம், அமைதியாக குறைன்னு வாயில் வரவே இல்லை. ஏன் அவனுக்கு போய் தானப்பா சொல்கிறேன், அமைதியாக குறைனா குறை சொல்லலாம், உட்கார சொல்ல வாய்வில்லை. நிகழ்ச்சி நடத்த விடக்கூடாது, ஏதாவது பேசினாலும் நிகழ்ச்சி நடத்த விடாதீங்க, பேசி தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாட்டுக்குது. அவனை அடித்து நிகழ்ச்சி நடத்த விடாமல் பண்ணிட்டான். உண்மை இருக்கிறவங்க எதுக்கு பேச விடணும்ல, பதட்டப்படாமல் இருக்கணும்ல. இங்கே எல்லாம் பொய் பித்திராட்டம். திமுக ஆட்சியோட லட்சணம் இதுதான். இது வந்து இவனுங்களை வந்து மறுபடியும் ஆட்சி கட்டிலே ஏறாமல் இது பண்ணாதே இவங்களாம் அடங்குவானுங்க, ஓரளவுக்கு அடக்க முடியும். மீண்டும் கொடுத்தா அந்த அடுத்த திமுக வாழ்க்கையில் திமுக ஒழியலை அப்படின்னாவே தூக்கி குண்டாசு ஓட்டுவானுங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தான் அடுத்து வர ஆட்சி. அதனால் பார்த்துக்கோங்க மக்களே.